ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பாண்டியன் நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி அப்படியே ரொம்ப யோசனையோடு உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வானதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. வானதியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் ரொம்ப கோவத்தோடு பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவமாக பேசிட்டு பாண்டியன் ஃபோன் வச்சதுக்கப்புறம் வானதி கிட்ட அவங்க வீட்டில் அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. இருந்தாலும் வானதி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் டீ குடிக்க உட்காந்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம். அதாவது வந்து சோழனையும் பாண்டியனையும் காணோம். என்ன என்ன இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை பேசினதில் கோவத்தில் எங்கிட்ட போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சோழனும் பாண்டியனும் நேராக வானதி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசினதுமே வானதி செம்மையாக சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வானதியோட அண்ணன் வந்துடுறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சோழன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எதாக இருந்தாலும் வாயில் பேசுங்க அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் அதாவது வந்து பாண்டியன் வந்து வானதி வந்து எங்கிட்ட பேசுது, என்னை கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் இடையில வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வானதி நல்லா அழகாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி கட்டத்தில் சோழனுக்கு சரியான கோவம் வந்துட்டு, ஏன்னா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் எங்கள் வீட்டை பற்றி வந்து அசிங்கமாலாம் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கப்புறம் வானதி வந்து கிளம்ப சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம என்ன ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த விஷயமா பேசி அப்படியே சுமார் கலாச்சி பேசி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா பின்னாடியே வானதியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்ததுமே எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. வெளியிலேயே நடேசன் இருக்கார்ல, அவர் வந்து வாய்க்கு வாய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சண்டை எல்லாம் வாய் தகராறு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நிலா வந்து இப்போ சோழனை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு சோழன்ட்டு அந்த தாலி எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சரியான காமெடி நடக்குது. ஏன்னா நீங்கள் போட்டிருந்த தாலி வந்து ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட வைக்க போகிறீங்களா விற்க போகிறீங்களா அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு அதில் டப்பாக்குள்ளார டப்பான்னு சொல்லிட்டு நிறைய டப்பாக்குள்ளார பைக்குள்ளாரெலாம் போட்டு எடுத்து சோழன் வந்து அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நிலா வந்து அந்த தாலியை கழுத்தில் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், எதுக்கு இந்த வீட்டை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறீங்க? நானும் ஒரு பொண்ணு தான். நீங்கள் சொல்கிறீங்களா வசதி வாய்ப்புன்னு, அது பெரிய வசதி வாய்ப்பில் பெரிய குடும்பத்திலிருந்து தான் நானும் வந்திருக்கேன். அப்படி இருந்து வந்து இங்கே சோழனோட ஒய்ஃபாக இந்த வீட்டில் நான் இவ்வளோ நாள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க, கழுத்தில் தாலி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வானதியோட அப்பா அம்மா அப்படியே வாயடைச்சு போகிறாங்க. இந்த பக்கத்து சோழனை பற்றி சொல்லவே தேவையில்லை. பல்லவன்கிட்ட பாடுறா, நாங்கள் என்னோட இந்த தாலியை மறுபடியும் எடுத்து என்கிட்ட வாங்கி கழுத்தில் போட்டுட்டு என்னோட ஒய்ஃபாக பேசுகிறாங்கடா அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிலா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் செம்ம சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடும் செம்ம சூப்பராக இருக்க போது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.